வணக்கம் நேயர்களே, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் முருகன் பேரருளால் நீடூடி வாழ்க நிம்மதியுடன். அதாவது நேயர்கள் அனைவரும் நல்ல ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோட, பேரோட, புகழோட நிம்மதியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த தீபாவளி நாளில் நம்ம மாலை செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜையை பற்றி பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே தீபாவளி அன்னைக்கு மாலையில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்பவே விசேஷம். இது ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க சம்பிரதாயப்படி செய்வீங்க. இது தெரியாத சில பேருக்காக உங்கள் பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை இருந்தால் கோலம் போட்டுக்குங்க. அங்கே மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா சந்தனம் குங்குமம் சாத்தி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி விக்கிரகம் இருந்ததுன்னா, சின்ன விக்கிரகம், வெள்ளி விக்கிரகம், இது மாதிரி சில பேர் வீட்டில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு வெள்ளி தட்டில் கூட வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அலங்கரிச்சுக்கலாம். இவங்களுக்கு நல்ல வெண்மையான நிறத்துள்ள பூக்கள், வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் பண்ணணும். அதாவது மல்லிகைப்பூ இல்லை முல்லை, இந்த மலர் மாலையால் நம்ம அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் இவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த பூஜையில் வைக்கணுன்னா முத்து. அதாவது பார்க்கடலில் தோன்றினவங்க தானே மகாலட்சுமி, அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது முத்து. அதனால் வீட்டில் முத்துக்கள் இருந்தாலோ இல்லை முத்து சரமெல்லாம் வச்சுருப்போம் நம்ம, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணலாம். இல்லை அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி அந்த முத்துக்களை தூவி வைக்கலாம். இது அவங்களுக்கு ரொம்பவே விசேஷமானது. அப்புறம் வீட்டில் வலம்புரி சங்கு, வெண்மையான சங்கு இருந்ததுன்னா பக்கத்தில் வைக்கலாம். இல்லை காமதேனு படம் சில பேர் வீட்டில் இருக்கும், அந்த காமதேனு படத்துக்கு சந்தன குங்குமம் சாத்தி வைக்கலாம். இல்லை காமதேனு விக்கிரகம் இருக்கும், அதை கூட எடுத்து வச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னா, வெண்மை நிற இனிப்பு பொருட்கள், அதாவது பால் பாயசம், கல்கண்டு பொங்கல், என்ன இதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். அப்புறம் குறிப்பாக இவங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏற்ற ஸ்லோகம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளி அது சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம ஆராதனை பண்ணலாம். இதில் குறிப்பாக நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி அவசியம் சொல்ல வேண்டிய சூத்திரம் என்னன்னா, மகாலட்சுமி அஷ்டகம். அதாவது நமஸ்தேச்சு மகாமாயே ஸ்ரீவிடே சுரபூதிச்சே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பித்து 8 பாடல்கள் வரும், 8 ஸ்லோகங்கள் வரும். இந்த ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம். என்னென்னா, இந்திரனுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெற வேண்டி அகஸ்தியர் உபதேசித்த ஸ்லோகம் இது. ஏன்னா இதை இன்னைக்கு சொன்னீங்கன்னா, ரொம்பவே இந்த பாராயணம் பண்ணிங்கன்னா மனசார ரொம்பவே விசேஷம். என்னன்னா, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான குணம் பணிவு. என்ன யார்கிட்ட பணிவு இருக்கோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர ஆரம்பிக்கும். அதில் இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் நம்ம நமோஸ்துதே நமோஸ்துதே அப்படின்னு 8 மகாலட்சுமி அஷ்டகம்னால 8 ஸ்லோகம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் நமோஸ்துதே சரணடைகிறேன், சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு வரும். அது மாதிரி நம்ம மகாலட்சுமி பூரண சரணாகதி அடைஞ்சாலே அவங்க மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நம்ம கேட்குறத நம்ம கேட்டதுக்கு மேலேயே தருவாங்க. அதனால் நம்ம செல்வம் சேரணும். செல்வம் நல்லா இருந்தாலே பாதி எல்லா பிரச்சனையும் குறைஞ்ச மாதிரி. அதனால் இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்பவே விசேஷம்னு அந்த காலத்துலேருந்தே செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த நாளை விட்டுறாமல் மாலை 6 மணிக்கு மேலே என்ன அலங்காரம் பண்ணி வீட்டில் நல்ல தீபமெல்லாம், அதாவது மகாலட்சுமி படத்துக்கு 2 சைடும் அழகாக 5 முகத்தில் நெய் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா காமாட்சி விளக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு தூப தீப ஆராதனைகள்லாம் அழகாக பண்ணுங்கள்.
மகாலட்சுமி வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறுவாங்க. என்ன எல்லாம் எல்லாம் சிறப்பாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள்.